பார்க்க போகிறது வந்து கசப்பு இல்லாமல் பாவக்காய் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு. பாவக்காய் வந்து குட்டி குட்டி பீஸாக அப்படி கட் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சோண்டு உப்பு இப்படி கிளறி ஒரு அரை மணி நேரம் மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பாருங்கள், அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது லைட்டாக தண்ணி விட்டுருக்கோம். இப்போ நம்ம இதை இப்படி பிழியணும். இது பிழிஞ்சால் ஊற்றுது பாருங்கள். இந்த மாதிரி இதை பிழிஞ்சு நம்ம தனியாக ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கணும். எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு இப்படி எல்லாத்தையும் நம்ம பிழிஞ்சு எடுக்கணுங்க. பிழிஞ்சு எடுத்தால் அது பாருங்கள் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இது கசப்பு. இப்போது நம்ம பிழிஞ்சு எடுத்ததை வச்சுட்டு இந்த இது வச்சுருக்கோம் பாருங்கள், பிழிஞ்சதை இதில் நம்ம திருப்பியும் நம்ம தண்ணி ஊற்றி இதையும் பிழிஞ்சு எடுக்கணும். ஏன் பிழிஞ்சு எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்போ தாங்க கசப்பு போகும். அப்படியே நீங்கள் கழுவி எடுத்தால் போகாது. ஒரு 2 தண்ணி இதே மாதிரி கழுவி அதையும் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுங்க. அப்போ கொஞ்சம் கசப்பு குறையும். இப்போ பாருங்கள், நம்ம பாவக்காயை கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டி வச்சுட்டு அடுப்பில் கடுகு தாளிக்க விட்டுட்டு இப்போ வாங்க நம்ம செய்யலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்க போகிறோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி போட்டு கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாமே இதிலே போட்டுட்டாங்க. இதை கிளறிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை போட்டு நம்ம கிளறி கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்தால் ரெடிங்க பாவக்காய் தொக்கு. அவ்வளோதாங்க, நம்ம கசப்பில்லாத சூப்பரான பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துருங்க. இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். இது தயிர் சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.